ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோல என்ன வந்திருக்கு அப்படின்னா, டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்கோட செகண்ட் டாஸ்க் இன்னைக்கு நடக்க போகுது. வேற லெவல் ஃபயர்ல போகுதுன்னு தான் சொல்லணும். பரபரப்பா போகுது, பரபரப்பின் உச்சம் தான் சொல்லணும். இதுல முதல் ரவுண்ட்லயே வந்து நேத்து வின்னான விஷ்ணு இன்னைக்கு எலிமினேட் ஆயிட்டாரு. என்ன ஆனாரு, என்ன ஆச்சு அப்படின்றதுல இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். நேத்து கோல்டன் முயல் டாஸ்க் வச்சாங்க. அதுல வந்து விஷ்ணு தான் வெற்றி பெற்றார். விஷ்ணு வெற்றி பெற்று 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. இன்னைக்கு அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா முயல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது டாஸ்க் 2. இந்த கேம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா எப்படி வருது அப்படின்னா, பரமபதம் மாதிரி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் என்ன இருக்குதோ, அதாவது 2 ஸ்டெப் முன்னாடி போகணும், 2 ஸ்டெப் பின்னாடி வரணும் அப்படின்றத யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த தடவையும் அர்ச்சனாவும் விஜயும் தான் வந்து ஜட்ஜஸ். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு கார்டை எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அதாவது இப்போ விசித்ரா கிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் வந்து ஸ்வைப்புன்னு இருக்கும், இல்லைனா வந்து 2 ஸ்டெப்ஸ் பேக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, விசித்ரா இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணி 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி போகணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இது வரும், ஒரு நோட் வரும். அவங்க வேற யார் மேலேயாச்சும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. இதில் ரவீனாக்கு ஃபர்ஸ்ட் வந்த கார்டே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கார்டு தான் வந்துச்சு. ரவீனாக்கு ஷாக் ஆயிடுச்சு. டேய், நேற்றே நான் ஆளை விடலடா, இன்னைக்கு என்கிட்ட இந்த கார்டை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ரவீனா நீங்கள் இப்போ சூஸ் பண்ணணும், நீங்கள் யாரையாச்சும் வெளியில் தள்ளலாம், எலிமினேட் பண்ணி இந்த கேம்லேருந்து வெளியில் தள்ளலாம் அப்படின்ன உடனே ரவீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே விஷ்ணுவை நான் வெளியில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு விஷ்ணுவை மொத்தாடியாக அடித்து வெளியில் துரத்திட்டாங்க. நேற்று வின்னான விஷ்ணு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட் ஆயிட்டாரு. பாவமா இருந்துச்சு. விஷ்ணுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விஷ்ணு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3 பேர் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணி, ரவீனா, விஷ்ணு. நேற்று யார் அடிச்சாங்களோ, யார் வின் பண்ணாங்களோ, யார் வேற லெவலில் ஃபன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து தினேஷ்க்கு ஒரு கார்டு வருது. 2 பேரை ஸ்வைப் பண்ணணும், மாற்றணும் 2 பேரை அப்படின்னு சொல்றாங்க. விசித்ரா ஒரு பிளேஸ்ல நின்றுருக்காங்க, மாயா ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ விசித்ரா வந்து மாயா பிளேஸ்ல போகணும், மாயா விசித்ரா பிளேஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்றாரு. அடுத்தது பூர்ணிமாக்கு ஒரு கார்டு வருது, கிரீன் கலர் கார்டு. அந்த கார்டு என்ன அப்படின்னா, ஸ்வாப் யுவர் பொசிஷன். அதாவது நீங்க யாரு கூடயாச்சும் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க முன்னாடி யாராச்சும் முன்னேறி போறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க போட்டு நீங்க அவங்கள பின்னாடி தள்ளி அவங்க பொசிஷன்ல வச்சிடலாம்னு சொன்னேன்னு நிக்சனை சூஸ் பண்ணிட்டாங்க பூர்ணிமா. நிக்சன் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா நிக்சன் தான் முன்னேறி போயிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். நேற்று யாருக்கு போட்டி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங்கா அந்த கேங்கான்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா மாயா, பூர்ணிமா, விசித்ரா, நிக்சன் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அடுத்தது விசித்ராக்கு ஒரு கார்டு வருது, ரெட் கலர். 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி போகணும் யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட ப்ரோமோ கட் ஆயிடுச்சு. செம்ம மாசா இருக்குது இந்த ப்ரோமோ. இந்த கேமும் இன்னைக்கு வேற லெவல் பரபரப்பாக போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று நீங்கள் பார்த்துருக்கும் போது தெரியும், மாயா பூர்ணிமாக்கு எதிராக தினேஷ் வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற ஸ்ட்ராட்டஜி போட்டு சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதில் விஷ்ணு ஜெயிச்சிட்டாரு. விஷ்ணு ஜெயிச்சு 3 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாரு. அதே தான் நேற்று எல்லாம் செம்ம காண்டில் இருந்தாங்க. என்னங்க இவங்க மணியும் விஷ்ணு, தினேஷ் இவங்களும் ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் இருந்தாங்க மாயா. ஆனால் இன்னைக்கு தாங்க வேற லெவல் வந்து ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்களுக்குள்ளே போட்டி வந்துருச்சு. பூர்ணிமா நிக்சனை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த கேங்கே உடைய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். மாயாவா இருக்கட்டும், பூர்ணிமா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. வேற லெவல் ஃபன் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேம்ல யார் ஜெயிக்க போறா, பூர்ணிமா ஜெயிக்க போறாங்களா இல்ல விசித்ரா ஜெயிக்க போறாங்களா அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.